Good afternoon all. Welcome to APL Indoor Season 3. Indoor Season 3 வந்து ரொம்ப பெருசாக டைம் எடுத்து யோசிச்சுலாம் பண்ணல. இமீடியட்டாக பிளான் பண்ணோம். வித்தின் ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து ஷார்ட் டைமில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். ஃபீட்பேக்கு கடைசியாக சொல்லுங்கள். ஸோ இதுக்கு எப்போவுமே நம்ம ஏபிஎல்னு சப்போர்ட் பண்ணுற வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம 4 பில்லர்ஸ் அவங்க தான் நம்ம ஓனர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெர்சிடியஸ் ஓனர் அதே மாதிரி நம்ம ஏபிஎல் ஆரம்பித்த சீசன்லேருந்து நம்மளுக்காக கண்டினியூவாக அவரோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்க நாக் அவுட் கிரிக்கெட்டர்ஸ். ஏபிஎல்னாலே நாக் அவுட் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம பக்கத்தில். அதே மாதிரி நம்மளுக்காக இந்த ஒரு 8 மணி நேரம் நம்ம தான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இங்கே இருக்க போகிறோம்னு பார்த்தா நம்மளுக்காக வந்து 8 மணி நேரம் கிரவுண்டில் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண போகிற அம்பையர்ஸ் பிரபா, கார்த்திகன், சுரேந்தர் 3 பேரையுமே வெல்கம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீம் உல்ஃபர் கிறிஸ்டியனா அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு சித்து. அதே பேம்பு யாருக்கு கொடுக்குறது? ரெண்டாவது வந்து மெர்சிடியஸ் ஓனர் ஆரண்ணா அசோசியேஷன் ஓனர் ரமேஷ் அண்ணா. அவர் வெல்கம் பண்றதுக்கு இங்கிலாந்து ரிட்டர்ன் பிளேயர் விஜய். விஜய் வெல்கம் யூ ஆல். அதே மாதிரி ஜெர்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அம்பையர்ஸ் நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேட்ச் வந்து 6 ஓவர் மேட்ச்சு. எல்லா இன்னிங்ஸுமே 6 ஓவர் மேட்ச்சு. எல்லா இன்னிங்ஸுமே நியூ பால் தான். பால் எப்போ கிழிஞ்சாலுமே நியூ பால் தான். லாஸ்ட் பால் ஒரு பால் தான் இருக்குது அப்படின்னு சமயத்தில் கிழிஞ்சாலுமே நியூ பால் தான். நியூ பால் அவங்க வந்து பேக் பிரிக்காமலே அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? எத்தனை வேணால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற பால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது உங்களோட டிசிஷன், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இது என்ன சொல்கிறது,
கேட்ச் ஆகட்டும், இல்லை மேலே பட்டு 6 லைன் போச்சு, இல்லை உருண்டு போய் பட்டுது, எப்படி பட்டுது என்ன ஏதுன்றது அம்பையர்ஸ் கால், பியூராக அம்பையர்ஸ் கால். நீங்கள் பேச போகிறது வெறும் கேப்டன்ஸ் மட்டும்தான், 4 கேப்டன்ஸ் மட்டும்தான். அப்பீல் யார் வேணால் பண்ணுங்கள், ஆர்குமெண்ட்டு கொண்டு போகாதீங்க. கேப்டன்ஸ் வந்து அவங்க அம்பையர்ஸ்கிட்ட பேசி என்னன்றதை டிசிஷன், அம்பையர் கொடுக்குற டிசிஷனை கொண்டு போங்க. மெயினாக ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க, நம்ம ஆங்கருக்குள்ளே நம்ம வரோம். ஸோ அதை வந்து எந்த நேரத்துலையும் மறந்துடாதீங்க. அம்பையர்ஸ் காலுக்கு ஒத்துழைச்சு போங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், பைரன்னர் வந்து யூஸ் பண்ணிட்டா அந்த ஃபீல்டர் வந்து க்ளோஸில் தான் நிற்கணும், லாங் ஃபீல்டிங் நிற்கக்கூடாது. போலிங் போடுற மாதிரி இருந்தாருன்னா பைரன்னர் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே எல்லா 4 ஓனர்ஸ் எல்லாருமே வச்சு பேசியாச்சு. இருந்தாலும் அம்பையர்ஸ்க்கு சொல்லணுன்றதை சொல்லிடுறோம். அதே மாதிரி லெக் பை வந்து கிடையாது, சரியா? லெக் பை கிடையாது. அது வந்து அம்பையர்ஸ் நீங்கள் தான் வந்து பார்க்கணும். பேட்ஸ்மேன் காலு அது இருந்தாலும் அம்பையர்ஸ் நீங்கள் தான் பார்க்கணும். இது லைன் ஸ்டெப்பு தாண்டினாலோ சைட் பாக்ஸு மிதிச்சாலோ அந்த பால் மட்டும் ஃப்ரீ ஹிட்டு. மற்றபடி அபோவ் தி ஹிப்புக்கெலாம் ஃப்ரீ ஹிட்டு கிடையாது. ஆனால் நோ பால் உண்டு. அபோவ் தி ஹிப்பு நோ பால் உண்டு. அதே மாதிரி இந்த பவுன்சருக்கும் நோ பால் உண்டு. அது நீங்கள் ஃபஸ்ட் பவுன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை டேரெக்டாக நோ பால் கொடுக்குறீங்களா, அது உங்களோட இல்லை அதுதான், அது அம்பையர்ஸ் கால். ஃபஸ்ட் பவுன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அதை கொடுக்கணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நோ பாலா அப்படின்றது அது அவங்களோட கால், அம்பையர்ஸ் கால். அதுதான் நாகராஜ். இப்போ அதை நான் வந்து பேசிடுறேன். 1 பவுன்ஸ் உண்டு அப்படின்றதுனா 1 பவுன்ஸ் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நோ பால்னா ஸ்ட்ரைட்டாகவே நோ பால். இல்லை நோ பால் தான் வரும். ஷோல்டருக்கு மேலே பவுன்ஸ் ஆச்சுன்னா நோ பால். ஸோ அப்போ அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி போலருக்கு அந்த 10 பவுன்ஸ் அலௌடு. ஸோ அதுக்கு அடுத்தது வர்றதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நோ பால். ஆனால் அது ஃப்ரீ கூட ஷோல்டருக்கு மேலே இல்லை, ஷோல்டருக்கு ஒரு பவுன்ஸ் அட்டன் பண்ணால் நோ பால். அதே மாதிரி ஃபீல்ட் இன்ஜுரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா கேப்டன்ஸ் வந்து அம்பையர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற டீம்கிட்ட யார்ட்டையாவது, அதுவும் அவங்க யாரை ப்ரொவைட் பண்ணுறாலோ அவங்கள வச்சு க்ளோஸ் ஃபீல்டிங்கில் ஃபீல்ட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு இது தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா? மேட்ச் எங்கேயாவது மேலே ஏதாவது சிக்கிச்சுன்னா 1G இன்கேஸ். அதே மாதிரி இந்த அந்த நெட்ஸ் இருக்குது பாருங்கள், சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற நெட்ஸ், அதில் மாட்டினாலும் 1G தான். அங்கே போய் மாட்டா இப்போ அங்கே இல்லைப்பா, அதே மாதிரி மேட்ச் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சிக்கிக்கு முன்னாடி 2 பேர் தான், 2 பேர். சிக்கிக்கு முன்னாடி ஆமாம் 6 பேர், 6 ஓவர்னு. சிக்கிக்கு முன்னாடி மீதி இருக்க 3 பேர், ஒரு பவுலர் ஒரு கீப்பர். லைன்னு இல்லை, சிக்கிக்கு முன்னாடி சிக்கிக்கு முன்னாடி. ஒரே நிமிஷம், மேட்ச் டை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஓவரும் டை ஆச்சுன்னா கோல் அவுட். அது வரைக்கும் போகாது, இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். வேற ரிவர்ஸ் இருந்தால் கரெக்ட் பால், ரிவர்ஸ் இருந்தால் கரெக்ட் பால். ஆக்ஷன் அவுட் மெயினாக கேட்டுக்கோங்க. எல்லாரும் ஓனருமே கேட்டுக்கோங்க, எல்லாருமே கேட்டுக்கோங்க. நான் ஒரே நிமிஷம் தான். ஆக்ஷன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் கேட்குறீங்களா? ஆக்ஷன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க டைரெக்டாகவும் அடிக்கலாம், கீழே வச்சும் அடிக்கலாம். அது வந்து பவுலர்ஸோட ஆக்ஷன். ஓகே, ஆனால் தேவை வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வார்னிங்க அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. க்ரீஸ்குள்ளே நிற்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக இல்லை, அந்த இது அந்த மார்க்கிங் சரியா? அதே மாதிரி உள்ளே இருக்கும்போதே அடித்தா நோ பால், அதுக்கு ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது. மூணாவது ஏபியில். ஓகே, வேற வேற கேட்டா சொல்லணும். என்ன கேட்டா அம்பையர்ஸ்க்கும் சரி எல்லா கேப்டன்ஸ்க்கும் சரி ஒரு எப்போவுமே ஏபிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும்போது ஜென்ரலாக சொல்கிறது
செக்கிங் வந்து இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே நடக்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரும் செக்கிங் போடாமல் தான் போட சொல்லுவோம். ஸோ அதேமாரி வந்து ரொம்ப வல்கராக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுங்க, கேப்டனை கூப்பிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஸோ கேப்டன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்கிறது, ஸோ இந்த வாட்டி எக்ஸ்டர்னல் அம்பையர்ஸ்ன்னும் போது அவங்களுக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படின்றத இது பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து ஜெர்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மேட்ச் 1 வந்து அசாசியன்ஸ் வர்சஸ் உல்ஃபேக் டாஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன டிசிஷன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்போனன்ட் டீமு உள்ள ஃபீல்டிங்க்கு இறங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உல்ஃபேக் ஓனர் கிறிஸ்டியனா நான் முத்தனா அசாசியன்ஸ் ஓனர் ரமேஷ் நான் டேய் மாடு சின்ன பசங்க நவுட்டிரேன். அவங்க ஏன்டா அங்க நிக்கிறாங்க? செருப்பு போடாம நிக்கிறான் பாரு அவன் நவுட்டா. கால்ல கீழ குத்திர போறா. போட வேண்டாம்டா. மொட்டை. திருப்பி ஒரு கொட்டு. ஜூம் அவுட் ஜூம் ரொம்ப அவுட் பண்ணியிருக்கேன். கிட்ட இருக்கும் போது இது நார்மல் சைஸில் இருந்தால் செட் ஆகாது. அதனால தான் லாங்காக இது பண்ணிட்டு வைட் ஆங்கிள் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இதுனா அவ்வளோ